ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம நினச்சி கூட பார்க்கல அம்மா 3000 கொடுத்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்கன்ட்டு. அம்மா ஆஃபர்னோடனே அனுப்பிட்டாங்க. அக்ஷயா கூட போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இதுக்கு மேலே அதை ஸ்டிச் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அம்மா போய் ஒரே போர் அடிக்குது. இதனால் அம்மா கூடவே இருந்ததில் தெரியல. இன்றைக்கி வெளியே தான் போயிட்டு வந்தோம். அப்போ கூட வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த சோனி வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவளை காணுமே சோனியை. செம காமெடியாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. ரீல்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது, நம்மளும் பண்ண வேண்டியது தான். என்ன அம்மா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும், சமைக்கணுமா? சே, வர வர இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. இந்த வீட்டில் இருந்தாவே எதனா ஒரு வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க. காலேஜ் போனோம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னா எடுத்த ட்ரெஸ்ஸுங்க அப்படியே இருக்குது, போட்டுட்டு போ, அப்புறம் எடுத்து தரேன்றாங்க. கடுப்பேற்றுறாங்க. இந்த அக்ஷயா என்னதானா காலையில் ஃபோன் பண்ண, நானும் கையிலும் போகிறோம் ட்ரெஸ் எடுக்க. கூட சத்யா வரா, நீயும் வரியான்னு கேட்டேன். அவங்க கூட யார் போவாங்க? சத்யா கூட போகிற இடத்துக்கே நம்ம போகக்கூடாது, வேறு காலேஜில் சேரலான்னு பார்த்தா நம்ம சேர்கிற காலேஜ்லேயே அவள் வந்து சேர்ந்துட்டா. ஒரே கடுப்பாக இருக்குது. சரி, நம்ம அம்மா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அக்ஷயாங்க அம்மா காலேஜுக்கு போனால நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும் காசை கொடுக்குறாங்களாம். இந்த சத்யாவோட அம்மா எப்பயுமே கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, அவளும் போனான்னு நினைக்கிறேன். 2 பேரும் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வச்சுருந்தா அக்ஷயா. அப்போ அந்த மேடமுக்கும் காசு கொடுக்காதியா போயிருப்பா. அவங்க அம்மாலாம் கொடுக்குறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே. இன்னும் ஒரு 10 டேஸில் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 10 டேஸ் கழித்து எல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் நம்ம மட்டும் பழைய ட்ரெஸ் எப்படி போட்டுட்டு போகிறது? டேடி வந்தவொடனே கேட்டு அம்மா வரத்துக்கு முன்னாடி லேட் ஆகும்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹோட்டல்லே வாங்கின்னு வர வேண்டியதாக சாப்பாடை யார் சமைச்சிட்டு இருக்காங்க? இதுக்கு எப்படின்னா எதனா டிஃபன் தான் செய்யணும். இந்த இட்லியை ஊற்றினா காலையில் நம்மள தான் சாமான் தொலைக்க விடுவாங்க இந்த அம்மா. சரி தோசையை சுடலான்னு பார்த்தா இந்த அடுப்போட வேக்காட்டில் நின்று யார் தோசையை ஊற்றுறது? பேசாமல் டேடி வந்தோடனே ஐஸ் வச்சு ட்ரெஸ்ஸே இல்லை டேடி, அம்மா கேட்டால் வாங்கி தர மாட்டேன்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ட்ரெஸ் போடும்போது நான் மட்டும் எப்படி பழைய ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லி அப்பாவை கடைக்கு கூட்டின்னு போயிட்டு வரும்போது சாப்பாடையே சேர்ந்து வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியது தான். இந்த சதீஷ் எங்கே போனானே தெரியல சோனி. ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். பூமாரி அவனை நான் அப்போவே பார்த்தேன். ஃபஸ்ட்டு பெல் அடித்தாங்களோ இல்லையோ அவன் தான் பேகை எடுத்துகிட்டு ஓடினான். கிளாஸ் ரூம்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவன் அந்த அஜய் பையன் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான். 3 பேரும் போனாங்க. எங்கன்னா விளையாடத்துக்கு போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா வீட்டில் இருக்கானான்னு போய் பார்ப்போம். சதீஷை ஃபஸ்ட்டு வீட்டில் இல்லைன்னா அம்மா கிட்டே தான் மாட்டி விடணும். விளையாடுறான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் விளையாடுதான். நைட்டில் உட்காந்து டார்ச்சர் பண்ணலாம் தெரியுமா? தூங்குற நேரத்தில் அது என்ன இது என்னன்னு கேட்குறான். இப்போல்லாம் படித்தா என்ன, இப்போல்லாம் விளையாடுவானா, நைட்டில் படிப்பானா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நம்ப மாதிரி அவன் படிக்கிறதே அதிசயம். கேட்டால் எதுனா சொல்லிதான் கூட. சோனி நேற்று என்ன தினமா நடந்துச்சு? நைட்டு தூக்கம் வரலையா சாருக்கு? சும்மா எழுப்பினே தான் கடுப்பாயிடுச்சு. ஒரு உதச்சேன் தூக்கத்தில். அப்புறம் ஆளையே காணும். காலையில் எழுந்து பார்த்தாலும் காணும். அப்புறம் பார்த்தா வெளியே உட்காந்து பல விளக்கிட்டு இருக்கான். 10 மணி இல்லை சோனி, 10 மணிக்கு எழுப்பினா கூட இது போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு எழுப்பிட்டே காலங்கத்தால் கழுத்து அறக்கிறான். பூமாரி நான் கனவு வந்துச்சு, தூக்கமே வரல, படிக்கிறேன் சொல்லிக்கூடாங்க கொஞ்சம்ன்றான். செம்ம தூக்கம் தெரியுமா? எட்டி வச்சான் ஒரு உதை, எங்கே போனானே தெரில. 2 மணிக்கு எழுப்பினானா? என்ன ஆச்சு? நேற்று பாம்பை பார்த்து முன்னாடி பாம்பை பார்த்ததால பயந்துட்டானா என்னன்னு தெரியலையே. ஆமாம் நம்மக்கிட்ட எப்படிலாம் பில்டப் பண்ணா, ஒரு பயந்தாங்க ஒளி. அவன் வெளியே பாத்ரூம் போனாவே அம்மாவை தான் கூட்டின்னு போவான். நைட்டு ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டானா 2வது வெளியே வரத்துக்கே அம்மாவை தான் கூப்பிடுவான் தெரியுமா? பூமாரி அவ்வளோ பயந்தாங்கொழியா அவனை பார்த்துக்கிறான். போ சோனி நான் சொன்னேன்லாம் சொல்லிடாத, அப்புறம் அவ்வளோதான் எனக்கு திட்டியே தீத்துருவான். அவன் அம்மா கிட்ட சொன்னானா அடி தான் வாங்குவேன். நான் சொன்னேன்லாம் சொல்லாது என்ன? சரி இதெல்லாம் கேட்க மாட்டாட்டும். இப்போ வேற சித்தி அம்மாலாம் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையே தெரியலையே. நான் கழனிக்கு போனேன்னு சொல்லியிருந்தாங்களே. தெரியல, போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க, போய் பார்க்கலாம். அப்புறம் பூமாரி உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா மறந்துட்டேன். இப்போ வீட்டில் யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இருந்தால் சவுண்ட் கேட்டுட்ருக்கோம். போய் பேகை வச்சுட்டு மூஞ்ச காலெல்லாம் கழுவிட்டு புக்கை எடுத்துகிட்டு வரியாப்பா? என்னாச்சு? எதுக்கு? ஒன்றும் இல்லை, இந்த லாஸ்ட்டு பீரியடில் இந்த மேம் நடிச்சிச்சில சுந்தரி மேம், செம்ம ஒன்றும் புரியலை எனக்கு. ஒரு சைடு செம்ம தூக்கம் வேறு. டவுட் எதனா கேட்கலான்னு பார்த்தா இருக்கிற குழப்பத்தில் நிறைய குழப்பமாகிடுவாங்க. கேட்கவே இல்லை, பாதி சம் போட்டேன் பாதி போடவே இல்லை. நீ கொஞ்சம் எனக்கு அது மட்டும் வந்து சொல்லித்தரியா? அப்படியா, சரி எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு வரேண்ணே. யார் வீட்டில் சாப்பாடு இல்லைண்ணா? அம்மா எப்படி இருந்தாலும் இட்லி கடை தானே போடுறாங்க, நிறைய இருக்கும், வா இங்கே சாப்பிடுவே இல்லைண்ணா. சரி இரு, முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இந்த சதீஷ் பையன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் வரேன். சரி நீ பொறுமையாக தான் வா பூமாரி. பா என்ன இது, இந்த தண்ணி இவ்வளோ சூடாகுது? சுத்தண்ணி கூட எவ்வளோ சூடாக இருக்காது போல். அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி இவ்வளோ சூடாக இருக்கிறா போல். இப்போல்லாம் பச்சை தண்ணியில் குடித்தா கூட சுடு தண்ணியில் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது.
அம்மா தான் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா சித்தி வந்து சத்யா வீட்டில் தானே இருப்பா. ஒரு வேளை அவள் கூட போயிருப்பாளா? இல்லை இல்லை, அவளாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம போனால் கூட எல்லாரும் போனால் ஜாலியாக இருக்கும்ட்டு போவா, தனியாலாம் போக மாட்டாளே. சத்யா சத்யா அதே கேட்காது. சரி உள்ளே போய் கூப்பிட்டு பார்ப்போம், மேலே தான் இருப்பா எப்படி இருந்தாலும். சத்யா சத்யா. சே, இப்போ தான் ஸ்கூல் போய் சேர்ந்த மாதிரி இருக்குது. எப்பயோ ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. காலேஜுக்கு போக போகிறோம். இனிமேல் நம்ம நினச்சா கூட ஸ்கூல் லைஃப்லாம் திரும்ப வருமா? ஏண்டி சத்யா பைத்தியக்காரி இருக்கியா இல்லையா? எவ்வளோ நேரமாக கத்திட்டு இருக்கேன். வந்துட்டா போல, வந்த உடனே அலாரம் மாதிரி கத்துறா பாரு. மேலே இருப்பா, போலான்ட்டு கிடையாது. ஏ சோனி நாயே, மேலே தான் இருக்கா, வா. ஏன் அப்படி கத்துற? இவ வந்தாலா இல்லையான்ட்டு இந்த வீட்டுக்கு இல்லை ஊருக்கே தெரிஞ்சிடும். எப்படி கத்துறா போகிறோம்? அப்படி பாவி, மேலே இருந்துட்டே எவ்வளோ நேரம் பாரு குரல் கொடுக்கறதுக்கு. வந்த உடனே நான் கத்துறேன்னா, கூப்பிட்ட உடனே குரல் கொடுத்தா நான் ஏன் கத்த போகிறேன்? இதுவே இவ்வளோ நேரம் இவங்க யாருன்னா கூப்பிட்டு நான் கேட்காதுன்னு வச்சுக்கோ, என்னை காது மேலே 2 கொடுத்துருப்பாங்க. சே, இந்த வீட்டில் நம்மளை திட்டத்துக்கு மட்டும் எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னே தெரியலை. யார் பார்த்தாலும் திட்டுறாங்க. இவ என்னடானா இவ்வளோ நேரம் கத்தனா என்னையே திட்டுறா, ஏடி கத்துறேன்ட்டு. ஒரு குரல் கொடுக்க இவ்வளோ நேரம் இந்த மேடத்துக்கு வரைகிறேன். இரு, என்னைய நாய் பைத்தியக்காரின்ற பார்த்துக்கிறேன். இரு ஒன்று. என்ன மேடம், ரொம்ப டயர்டில் தூங்குறீங்க போலவே. பெட்லேருந்து எழுந்துக்க கூடவா முடியல உங்களால்? பேசக்கூடவா முடியல? அந்த அளவுக்கு டயர்டா? அவ்வளோ நேரம் கத்தனால குரல் கொடுக்க எதுக்குறீங்களே மேடம், பெரிய ஆளாயிட்டீங்க போல. இவ வேற வந்துட்டா. இவகிட்ட சொல்லலாமா வேணாவா? அப்புறம் சொன்னா அம்மா நீ ஏன் சொன்னன்னு திட்டுவாங்க. சொல்லலைன்னா இவன் ஏன் சொல்லன்னு திட்டுவா. சொல்லாமா வேணாவா? அப்புறம் நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டா, அம்மா நீ ஏன் சொன்ன, நான் பொறுமையாக சொல்லியிருப்பல. இப்போ அவன் அடம் பிடிக்கிறாளே, மொத்த ட்ரெஸ்ஸே அவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது? ஏன் சத்யா, எனக்கு உன்னை பார்க்கவே பயமாக இருக்குது. வந்து இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இருக்க. தனியாக இருந்து பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? தனியாக வேற பேசிகிட்டு இருக்க. இப்பயே சொல்லிவிடு, அப்புறம் மூஞ்சை கிஞ்ச பிராண்டி வச்சிருப்பாரு. என் மூஞ்சி இருக்குது என்ன கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. அதையும் பிராண்டிட்டேன்னா அவ்வளோதான் அப்புறம். ஆமாம் ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் உன் மூஞ்சி பீராண்ட போதில்லை, உன் குறவலையை தான் கடிக்க போகிறேன் பாரு. உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிச்சா? இரு அம்மா உனக்கு கூப்பிட்றேன். அம்மா கூட இல்லை பல்து, என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க எதுவுமே சேர்க்க சொல்கிறேன். இரு சொல்லு. சொன்னால் உன்னை தான் காது மேலே 2 கொடுப்பாங்க, வேலை டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு. நான் எவ்வளோ நேரமாக கத்திட்டு இருக்கேன், நீ மட்டும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட குரல் கொடுக்கலன்னா எப்படிலாம் பண்ணுற? அம்மாட்ட மாடி திட்டு வாங்க வைக்கிறேன். நான் எவ்வளோ நேரமாக கத்துறேன், நீ குரல் கொடுக்காத இருக்க. எனக்கும் கோவம் வராதப்பா, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க பாருங்க எல்லாரும். என்ன இது ஒன்றும் இல்லை சோனி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, வெளியே போயிட்டு வந்தேன், அதனால தான். என்ன வெளியே போயிட்டு வந்தியா? என்னை விட்டு எங்கே போயிட்டு வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. காலைல கூட வீட்டில் கிளம்பவே இல்லையே. நான் போகிற வரையும் அமைதியாக இருந்தியா? அப்போனா எனக்கு தெரியாத போனோன்னு நினச்சியா? ஆமாம் ஆமாம், உனக்கு தெரியாத போயிட்டு வந்தோன்னு நினச்சி தெரிஞ்சு சொல்லுவேன். பைத்தியம், உன்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன்ல நான் வெளியே போயிட்டு வந்தேன்ட்டு. தெரியாத போகணுன்னுலாம் நினைக்கல சோனி. இதெல்லாம் நல்லா மட்டும் பேசு. ஆனால் ஏன் என்கிட்ட சொல்லலை? இப்போ தான் சொல்கிறேன், காலையில் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சால் தானே சொல்லுவேன். திடீர்னு அக்ஷயா ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க, துணியெல்லாம் கம்மியாக இருக்குது, நான் எடுக்க போகிறேன், எங்கள் அம்மா காசு கொடுத்துருக்காங்க, நீயே வரையான்னு கேட்டேன். சரி அம்மா கிட்டே கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அம்மாவும் சரி ஆஃபரில் கம்மியாக இருக்கும், காலேஜுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோ இல்லை, எடுத்துக்கிட்டு காசை கொடுத்தாங்க. அதுதான் போய் அவள் கூட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்தேன். எனக்கு தெரியாது நீயும் பொம்மையை சேர்ந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க. அது சரி, அம்மா எப்படி கேட்டவொடனே காசை கொடுத்துட்டா? அதிசயமாக இருக்கே. அம்மா வீண் செலவு பண்ணாதான் திட்டுவாங்க சோனி, தேவையான செலவு பண்ணால் எதுவும் திட்ட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அம்மாவுக்கு வீண் செலவு பண்ணாலாம் திட்ட மாட்டாங்க. பெரிய பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, சின்ன பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி திட்டு அடி விழும், அப்புறம் தான் எனக்கு வாங்க வேண்டிய பொருள் கிடைக்கும். ஆனால் உனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கேட்ட உடனே டான் எல்லாமே வந்துடுது பாரு. திடீர்னு போய் எத்தனை செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தே தெரியலையே அப்படின்னு நீ தான் நினச்சிக்கணும். அம்மாலாம் அப்படி கிடையாது. நீ எது கேட்டாலும் ரொம்ப ஆடம்பரமாக கேட்குற, அதனால தான் திட்டுறாங்க. ஆமாம் சரி, அந்த கடையெல்லாம் விடாத, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி என்னென்ன ட்ரெஸ் எது இந்த காட்டன்? கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே இல்லை சோனி. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே இல்லாத வேறு எங்கே இருக்குது? அப்படியே ஓவராக பண்ணாத, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆட்டம். சோனி நான் எனக்கு மட்டும் தரல, உனக்கும் சேர்த்து தான் தந்தேன். எந்த ட்ரெஸ் வேணாலும் நீ போட்டுக்கோ, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, நான் எங்கள் அம்மாவை கேட்க போகிறேன்ட்டு முன்னாடி ஐஸ் வைக்கியா? பரவாயில்ல, நான் போகிறேன் காலேஜுக்கு, நீ தானே போகிறேன், நீயே போட்டுக்கோ, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆனால் ஐஸ் வைக்கிறதுல பலே கில்லாடி சத்தியா நீ. நீ தானே எது கேட்டாலும் எது வாங்கினாலும் எனக்கு எங்கன்னு கேட்ப, அதனால தான் சொல்கிறேன். உன் வாயிலேருந்தே உண்மை வந்துச்சு பார்த்தியா? எங்கே கேட்க போகிறேன்ட்டு தான் இப்போ சொல்லியிருக்கல. சோனி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எது பேசினாலும் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கோ. சரி ட்ரெஸ்ஸுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வெளியே போயிட்டு வந்தியே தங்கச்சி, நான் வாங்கி வந்தேன். சோனி அம்மா கொடுத்த காசு ட்ரெஸ்ஸுக்கே சரியாக போச்சு. என் ஃப்ரெண்டு அக்ஷயா தான் பஸ் டிக்கெட்டே எடுத்தா வரும்போது, நீ எடுத்துக்கோ, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவள் தான் கொடுத்தா, அப்புறம் கொடு பொறுமையாக கூடன்ட்டு.
சரி சரி, இந்த கதை அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா தான் வெளியே யார்கிட்டயே காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இருக்கிற காசு வரையும் ட்ரெஸ்ஸு தரது, நீ எதுக்கு அவங்க கிட்டலாம் வாங்குற? சோனி, நீ அப்படியே ஓவராக பண்ணாது. என்ன, அந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, சரி முன்னாடியே அதை பார்த்துருந்தா அதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துன்னு இருப்பேன். லாஸ்ட்டில் பார்த்தா நல்லா இருந்துச்சு, அவள் எடுத்துக்கோ இதையே அப்படி சொன்னா. ஏன் என்கிட்டலாம் காசு வாங்க மாட்டேன்னு கேட்டா. அம்மா கொடுக்குற பேக்கெட் மணியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்துருவேன், நீ அம்மா கிட்டலாம் சொல்லாது. என்ன என்ன இங்கே ட்ரெஸ்ஸுக்கு அதெல்லாம் போயிட்டுருக்கேன். சோனி, என்னை வர சொல்லிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நின்று பேசிகிட்டு இருக்க. வந்துட்டியா பூ மாதிரி? வா வா உட்காரு வா. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. இந்த சத்யா எனக்கு தெரியாத ட்ரெஸ்ஸை தர போயிருக்காளா, அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா சத்யாக்கா, என்னென்ன ட்ரெஸ்லாம் தந்த? காலேஜுக்கு போனால் போட்டுட்டு போகிற மாதிரி சுடிதார் தான் வந்திருக்கேன். அதுவும் இங்கே இல்லை பூ மாதிரி, ஸ்டிச் பண்ணுற கடையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். தச்சா தான் போய் வாங்கிட்டு வரணும். உடனே அவள்தான் சத்யா இதுக்கு மேலே காலேஜுக்கு போகும்போது ஜாலியாக ஒரு நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ் போட போகிறேன். ஆமாம் ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு. நான் 300 ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறேன் 300 நாளைக்கு போடுறதுக்கு. எடுப்ப பொம்மி, நீ கேட்டால் 300 இல்லை 3000 ட்ரெஸ் கூட வாங்கின்னு வரும். சரி குமாரி, நீ இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் சாப்பிட்டு அப்புறம் படிக்கலாம். என்ன? சரி சோனி. நீ சாப்பிட்டியா இல்லையா? வெளியே போயிட்டு வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தேன். இந்த சோனி வந்து கத்தி கத்தி ஒரே கத்து, வீடு ஃபுல்லாக சவுண்டு. உங்கள் வீட்டுக்கே கேட்டிருக்குமே. ஆமாம் ஆமாம், நானே எதுக்கு தான் இவ அப்படி கத்துறான்னு நினச்சேன். என்ன தான் கூப்பிட்றான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா சத்யான்னு கத்திட்டு இருந்தாளா, சரி உன்னை தான் கூப்பிட்றான்ட்டு அமைதியாக இருந்தேன். அப்புறம் என்ன நோட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிய, படிக்கிறதுக்கு வந்தியா? ஆமாம் ஆமாம், இந்த சோனிக்கு என்னவோ புரியலையா. லாஸ்ட் பீரியடில் எடுத்தது ஒரு சைடு தூக்கம் வருதான், ஒரு சைடு ஒன்றும் புரியல. அந்த மேம் கேட்கலான்னு பார்த்தாலும் அது கேட்டாலும் இருபதே குழப்பி விடும். அதுக்கு பதில் உங்ககிட்டயே கேட்கலான்னு வந்துட்டேன், நீ கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னா. சரி, நான் சம்ஸ்லாம் போட்டேன், நல்லா தான் புரிஞ்சுது. அவளுக்கு தூக்கத்தில் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. சரி, அதான் சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவள் ஃபஸ்ட்டு பீரியடில் தூங்குவா, லாஸ்ட் பீரியடில் மேக்ஸ் எடுத்தா பின்ன தூக்கம் வராது, வேறு என்ன பண்ணும்? அதுவும் உண்மைதான். பூமாரி இந்தா. சோனி வந்துட்டா போல, நல்ல வேலை நம்ம பேசுனது அவளுக்கு கேட்கல. நீங்கள் பேசுனது கேட்கல, இப்போ பேசுனது கேட்டுச்சு. என்னாச்சு, என்னை பற்றி எதனா பேசுனீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோனி. ஆமாம், எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த அம்மாவை பற்றி தான் பேசுகிறாங்க. நீ முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வரதை பார்த்தா கண்டிப்பாக என்னை பற்றி தான் எதனா பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூமாரி, குருமா இல்லைப்பா, அதனால தான் வடகறி இருந்துச்சு, அதை வச்சு எடுத்துன்னு வந்தேன். நல்லா தான் இருக்கும், சாப்பிடு. பிடிக்காது உனக்கு வடகறி? பிடிக்கும் சோனி. அதை நீ போட்டுட்டு வரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கணும். போட்டுட்டு வந்து கேட்டால் பிடிக்காது நான் சொல்வா அவ. நீ உடனே ஓவராக பண்ணாத. அவ்வளோ அக்கறை இருந்தால் தங்கச்சி வந்திருக்காளே ஸ்கூல்லேருந்து, வெட்டியாக தானே நம்ம வீட்டில் இருக்கோம், எதனா வேணுமா சோனி, சாப்பிட்றியா சோனி, நீ கேட்டிருக்கணும். நான் போய் போட்டுட்டு வரத்துல குரலை சொல்லக்கூடாது, வாயை மூடிட்டு சாப்பிட்டல கம்முன்னு படுப்போ. பேசுவேன் சோனி, பேசுவேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டுட்டு என்னென்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆகுது, இந்த டேடி எப்பயும் வந்திருப்பாரு, ½ hour லேட் ஆகிடுச்சு, இன்னும் வரலையே. டேடி வரதுக்குள்ளே மம்மியே வந்துடுவாங்க போல். இந்த அம்மா வந்தால் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க. அதுவும் இல்லாத சாப்பாடை செய்ய சொன்னனே செய்யலையான்ட்டு வேற திட்டுவாங்க. காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற டைம் எதனா இருந்தால் கூட பரவாயில்ல, ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி ஏமாற்றலாம். இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ஃபோனை தானே பாட்டுட்டு இருந்தால் செய்ய முடியாதான்னு கேட்பாங்களே. டேடி கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றாரு, ஒரே கடுப்பாக இருக்குது. மம்மி லேட்டாக வரப்போ தானே டேடி லேட்டாக வருவார். சீக்கிரமாக வந்தால் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். கடைசியில் நம்ம கிச்சனில் தான் போகணும் பொழுது. பெரியம்மா செய்கிறதுலாம் செம்ம டேஸ்டி தெரியுமா? ஏன் சித்தி செய்யறதுக்கு தான் நல்லாயிருக்கும். சோனி, பெரியம்மா செய்து நல்லாயிருக்கும்னு சொன்னேன், எங்கள் அம்மா செய்து நல்லா இருக்காதுன்னு சொல்லவே இல்லையே, எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி சாப்பிடும் போதுனா வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்ல கிட்ட பேசி முன்னுக்கு வர முடியுமா என்ன? எப்படின்னா போங்க நீங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட வேறு ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சோனியை பிடிச்சவங்க எல்லோரும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.